மேம், உங்களுக்கு மருத்துவர் அப்படிங்கிற அடையாளத்தை கொடுத்ததுல முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கும் பங்கு உண்டு. அது எப்படிப்பட்டது? உங்களோட கல்லூரி நாட்களை பத்தி சொல்லுங்க. இல்ல, இதுல கலைஞர் அவர்களுக்கு பங்குண்டு அப்படின்னு சொல்றதே அது நான் பெரிய தலைவர்கள் எல்லாம் நான் குறைத்து மதிப்பிட மாட்டேன். ஆனா இது எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை எடுத்து முன்வைத்து அதை எல்லோரும் நம்ப வைப்பார்கள் என்பதற்கு இந்த ஒரு உங்களின் கேள்வியே ஒரு சான்று. நாம் மருத்துவக் கல்லூரி சேரும் பொழுது மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இவங்க இடஒதுக்கீடு கொடுத்ததுனால இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம், நீங்க தான் அவங்க தான் காரணம்னு சொல்றாங்க. இப்போ இடஒதுக்கீடு படிச்சவங்க எல்லாரையுமே இப்படி அவர்கள் ஒரு ஒரு தவறாக முன்னிறுத்துறார்கள்னா அது எப்படி சரியா இருக்கும்? நாம இப்போ நாங்க படிக்கிறது எல்லாம் என்னோட திறமையில நிச்சயமா பெரிய தலைவர்களோட வழிகாட்டுதல்கள் எல்லாருக்கும் இருந்திருக்குது. ஆனா நான் படித்ததற்கு முழுவதுமாக அவர்கள் காரணம்னு சொல்றதோ, நான் நீங்க நான் ஒரு பாடத்தில கூட நான் தோல்வியுறாத ஒரு மாணவி. நான் என்னோட மருத்துவ துறையை பார்த்தீங்கன்னா இந்த அளவிற்கு ஒரு தீவிரமாக ஒரு 2-3 கிளினிக் வச்சிருந்தேன், 2-3 மருத்துவமனைக்கு போய்கொண்டிருந்தேன். நான் ஒரு உதவி பேராசிரியரா இருந்தேன். வெளிநாடுக்கு போய் ஆஸ்திரேலியா, கனடால நல்லா படித்ததன் காரணமாக அனுப்பப்பட்ட ஒரு மாணவி நானு. ஆக இவ்வளவு ஒரு திறமையான, எனக்குன்னு ஒரு திறமையான ஒரு பின்புலம் இருந்த பின்பும் இத இவரால தான் நீ படிச்ச, இதனாலதான் உனக்கு போட்ட பிச்சை என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இது எவ்வளவு தவறு என்பதை நான் இளைஞர்களுக்கே விட்டு விடுகிறேன். நாம ஒரு வாழ்க்கையில முன்னேறினா அதற்கு இன்னொருத்தர் போட்ட பிச்சைன்னு போட்டு இணையதளத்துல போடுறாங்க. அது தலைவர்களே, ஆர்.எஸ். பாரதி போன்ற தலைவர்களே அதை சொல்கிறார்கள் என்றால் இதை நான் பொதுமக்களின் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். இதுதான் என்னோட கருத்து. நான் கடுமையான உழைப்பாளி, படிக்கக்கூடியவள், ஒரு பாடத்துல கூட ஃபெயிலாக படித்தவள், மருத்துவராக இருக்கும் பொழுது கூட மிக திறமையாக பணியாற்றியவள். ஒரு ப்ராபபிளி அந்த பக்கம் பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதனால எனது பெருமை நான் சொல்ல வர்றதுக்கு இல்ல, இதுக்கு பதில் சொல்றதுக்காக நான் இதை சொல்றேன்.